ஏதோ பகவான் நம்ம மாயக்கண்ணை குழந்தைய பகவான் நம்மளை மன நலன் நிறுத்தி துக்கத்தை குறைச்சி வேதனையை குறைச்சி ஆபத்தை நீக்கி ஏதோ ஒரு நிலை கொண்டு வருமா, நம்ம மக்க மாடியோட ஆயுள் நம்மளுக்கு பூர்த்தியாக இருக்குமா அப்படின்னு உத்தரவு கேட்குது. பயப்படாதப்பா குழந்தை, உன்னோட ஆயுள் இப்போதைக்கு தப்பு வராது, மன டென்ஷனா இருந்தாலும் நான் சரிப்படுத்தி கொடுத்தறேன்னு சொல்லிக்கிறேன். புரியுதா குழந்தைய? எவ்வளவு ஒரு பாரங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் குழந்தைய ஒரு 30 நாளைக்கு ஒரு தரம் என்னோட பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போ. புரியுதா குழந்தைய? பாவத்தை நீக்கி தரேன், என் கருமருந்த நீராடி வா, உள்ளுக்கு சாப்பிட்டு வா. நான் குழந்தைய மனுஷையும் ரத்தத்தில் இருக்கிற துக்கத்தையும் குணத்தையும் சரிப்படுத்தி கொடுத்துறேன், பயப்பட வேண்டாம். ஒன்றும் தப்பு இல்லை, படிக்க வைக்கலாம், ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, தைரியமா இருக்கு. இங்க என்ன பூர்வீகத்துல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமி, அது குழந்தைய அது இப்ப தீராது தீராது. அது அப்படியே பெண்டிங்கில் வை, காத்திருக்கும் பட்டியல போடு. அது எடுத்தீங்கன்னா உன் கையில இருந்து எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதனால எடுக்க வேண்டாம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு எடுக்க வேண்டாம். அப்படியே போட்டு கமுத்தி வை. அப்புறம் மேற்கொண்டு பின்காலத்துக்கு அது உனக்கு உணவாக ஏற்படும். புரித குழந்தைய சாப்பிட்றதுக்கு குழந்தைய வரவு ஏற்படும். இப்போதைக்கு கையில் எடுக்க வேண்டாம். புரியுதா? புரியலையா? காப்பாற்றி விடுறேன், பயப்படாத குழந்தை. இது தெற்கு திசையில இருந்து குழந்தை, இது குழந்தை திருமண ஆவல்னு உத்தரவு கேட்டுச்சு. குழந்தை அந்தரோட குழந்தைக்கு குழந்தை இந்தரோட நேரம் குழந்தை குழந்தை 16 திசையும் சுத்தி குழந்தை 4 திசையும் சுத்தி குழந்தை இப்போதைக்கு குழந்தை இது திருப்பண பாக்கியம் கிடைச்சிருச்சு. குழந்தைய ஆலய ஒரு பக்கமும் மாலை ஒரு பக்கமும் குழந்தைய பட்டி ஒரு பக்கமும் குழந்தைய பறவை மாதிரி குழந்தைய இடது பக்கமா குழந்தைய இற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால குழந்தைய இப்போதைக்கு குழந்தைய மன ஒரு திருப்தியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் குழந்தைய ஆபத்தில்லாத இடத்தையும்